ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ உங்களுக்கு முட்டை கிரேவி எப்படி செய்யணும்னு செஞ்சு காமிக்கிறேன். வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். ஒரு அடுப்பில் கடாயை வச்சு விடுங்க. கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி விடுங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, கொஞ்சோண்டு சோம்பு வாசனைக்கு போட்டுக்கிடுங்க. அது பொரிஞ்சோன்னா வெங்காயம் போடுங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். நல்லா பொன்னிறம் வர வரையும் வதக்குவோம். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் முட்டை கிரேவிக்கு. இல்லைன்னா தனியாக நிற்கும். வெங்காயம் அதேமாதிரி பொடிசாக நறுக்கி விடுங்க. பெருசு பெருசாக நறுக்குன்னா வதங்க நேரம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்படி வதங்கணும். நல்லா பொன்னிறமாக வதங்கின பிறகு தக்காளி போடுங்க. ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஒரு தக்காளி போடுங்க. தக்காளியும் போட்டு தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி வெங்காயம் ஒன்று சேர வதங்கி வரணும். நல்ல குலைவாக ரெண்டும் சேர்ந்துடணும். தட்டில் நான் மஞ்சள் தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, சீரகத்தூள், மல்லித்தூள், வத்தல் தூள்லாம் வச்சுருக்கேன். அதை உள்ளே போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிடுங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகணும். அதுக்காக அந்த தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்ருங்க. இப்போ கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூன் உப்பு, கல் உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்ட பிறகு காரம் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிடுங்க. எனக்கு காரம் உப்புலாம் கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதித்த பிறகு முட்டை போட்டுக்கலாம். கிரேவி நல்லா கொதிக்குது பாருங்க. இப்படி நல்லா அப்படி கொதிய வந்த பிறகு எண்ணெய் தெரிஞ்சு வந்த பிறகு முட்டையை போட்டுடுங்க. முட்டை நான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சின்ன சின்னதாக கீறி வச்சுருக்குறேன். அப்போ தான் மசாலா உள்ளே நல்லா ஏறணும். நம்ம நல்ல முட்டையை போட்டு லைட்டாக அப்படியே மெதுவாக கிண்டுங்க. ஸ்லோவில் வச்சுடுங்க. அடுப்பில் ஸ்லோவிலே இருக்கட்டும். அப்போ தான் இல்லைன்னா சீக்கிரமாக தண்ணி கிரேவிலாம் வைக்கிறோம். இப்போ கொஞ்சம் நேரம் வதங்கிடுச்சு. இப்போ ஒரு அரை ஸ்பூனு மிளகுத்தூள் போட்டுவிடுங்க. நம்ம நல்லா கிண்டி விட்டுவிடுங்க. கருவேப்பிலை தூவி இறக்கிடுங்க. எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள் முட்டை கிரேவி. சப்பாத்திக்கு, தோசைக்கெலாம் வச்சா நல்லா சூப்பராக இருக்கும். இதேமாதிரி வச்சு உங்கள் வீட்லேயும் சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.